ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th எக்கனாமிக்ஸில் 7வது பாடம் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் ரிவிஷனுக்காக. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும். சொன்னது யார் அப்படின்னா சுந்தர் பிச்சை. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் சொன்னது சுந்தர் பிச்சை, CEO கூகுள். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1972ஆம் ஆண்டு பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்மே வாங்சூக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற தொடர் 1972 பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்யே வாங்சூக் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. உலகில் வலிமையான பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா 7வது இடம். உலகில் வலிமையான பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா 7வது இடம். அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரத்துக்கு எடுத்துக்காட்டு. இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது G20யில் உள்ள உலக நாடுகள். G20யில் என்னென்ன நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா. G20 நாடில் இந்தியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்தியா இருக்குது. G20 நாடில் இந்தியா இருக்குது. G7 நாடுகளில் தான் இந்தியா கிடையாது. G20 நாடுகளில் இந்தியா இருக்குது. இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தெற்கு ஆப்பிரிக்கா, தெற்கு கொரியா, துருக்கி, இங்கிலாந்து, அமெரிக்கா. இது எல்லாமே G20 நாடுகள். இந்தியாவில் 60% மக்கள் தங்களின் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். அப்போ இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்னு கேட்டாங்கன்னா 60% மக்கள். இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலேருந்து கிடைக்குது. வேளாண் துறையிலேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 17% வேளாண் துறையிலேருந்து தான் கிடைக்குது. உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது GDPயில் 7வது இடத்தையும் வாங்கும் சக்தி அதில் 3வது இடத்தையும் இந்தியா பெற்றிருக்கு. உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம்? GDPயில் பார்த்தோன்னா 7வது இடம். வாங்கும் சக்தியில் 3ஆம் இடம். மக்கள் தொகை பார்த்தோன்னா மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. மக்கள் தொகை பார்த்தோன்னா எப்படி அதிகரிக்குது அப்படின்னா ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 அப்படிங்கிற விதத்தில் அதிகரிக்கிறது. ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது. ஒரு வருஷத்தில் ஏற்படக்கூடிய மக்கள் தொகை ஆஸ்திரேலியாவினுடைய மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக இருக்குதான். அடுத்தது இந்திய பொருளாதாரம் என்ன பண்பை கொண்டுள்ளது அப்படின்னா வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படிங்கிற பண்பை கொண்டுள்ளது. இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படிங்கிற பண்பை கொண்டுள்ளது. கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரித்து உலக அளவில் சீனாவிற்கு அடுத்து 2ஆம் நிலையில் இருக்குது மக்கள் தொகையில். அதே மாதிரி பார்த்தோன்னா புவி பரப்பில் பார்த்தோன்னா எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா இந்தியா 2.4%. வருவாயில் பார்த்தோன்னா 1.2% தான். உலக அளவில் புவி பரப்பில் 2.4%, வருவாயில் 1.2% தான். மக்கள் தொகையில் பார்த்தோன்னா 17.5% இருக்குது இந்தியாவில். அதாவது சுருக்கமாக கூறினால் உலக மக்கள் தொகையில் 6ல் ஒருத்தர் யாராக இருப்பாங்கன்னா இந்தியராக இருப்பாங்க. உண்மையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும். இது அமெரிக்க ஐக்கிய நாடை விட அதிகம்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தையும் மகாராஷ்டிராவையும் சேர்த்தாவே அது மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 3ஆம் இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அமெரிக்காவை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸா முதலான கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் காரணமாக 1911 1921 அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை என்ன ஆச்சுன்னா குறைஞ்சிது, எதிர்மறையாக குறைஞ்சிது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1921 என்னாச்சு மறுபடியும் அதிகரிக்க தொடங்குச்சு. எப்போ மக்கள் தொகை எதிர்மறையாக குறைஞ்சுன்னு கேட்டாங்கன்னா 1911 to 1921 காலகட்டங்களில். அப்புறம் 1921க்கு அப்புறமா என்னாச்சு மக்கள் தொகை அதிகரிக்க தொடங்கியது. அதனால் நம்ம அந்த ஆண்டை என்னன்னு சொல்லுவோம்னா பெரும் பிரிவினை ஆண்டு 1921. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 1921 என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுது. 1921ஆம் ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1951ஆம் ஆண்டில் மக்கள் தொகை 1.33%லேருந்து 1.25%ஆக குறைஞ்சிருச்சு. அதனால் அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 1921 சின்ன நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சிறு பிளவுன்னு நினச்சிடக்கூடாது. அப்படியே ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1921ங்கிறது பெரும் பிரிவினை ஆண்டு, 1951 அப்படிங்கிறது சிறு பிளவு ஆண்டு. என்ன காரணம் அப்படின்னா 1.33%லேருந்து 1.25%ஆக குறைஞ்சிருச்சு. அதனால் அது சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா 1961ஆம் ஆண்டில் இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் 1.96%, அதாவது 2% இருந்துச்சு.
1961 அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மக்கள் தொகை வந்து அதிகரிச்சிருச்சு 1.96%, அதாவது 2% வரைக்கும் ஆயிடுச்சு. அதனால 1961 நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். 1961 என்ன சொல்கிறோம், மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன், அதாவது 100 கோடி அளவை கடந்தது. எப்போ வந்து மக்கள் தொகை 1 பில்லியன், அதாவது 100 கோடியை கடந்துச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னா 2001ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களில் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. இது மக்கள் தொகை மாறுதலை குறிப்பிடுகிறது. 2011 எப்படி இருக்குன்னா மக்கள் தொகை மாறுதலாக இருக்குது, அதாவது இளைஞர்கள் மக்கள் தொகையில் குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கிறாங்க. அடுத்தது பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம். 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பிறப்பு விகிதம் சொல்லுவோம். இறப்பு விகிதம்னா 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை வந்து குறிக்குது. இதில் குறைவான பிறப்பு விகிதம் எங்கே இருக்குது அப்படின்னா கேரளா வந்து குறைவான பிறப்பு விகிதம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 14.7%. அதிகமான பிறப்பு விகிதம் எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசம் 29.5%. கேரளா வந்து குறைவான பிறப்பு விகிதம், அதாவது 14.7%. உத்தரப்பிரதேசம் வந்து அதிக பிறப்பு விகிதம். உத்தரப்பிரதேசம் வந்து அதிக பிறப்பு விகிதம் 29.5%. மேற்கு வங்காளம் பார்த்தோன்னா மிக குறைவான இறப்பு விகிதம். குறைவான இறப்பு விகிதம் எங்கே அப்படின்னா மேற்கு வங்காளம் 6.3%. ஒரிசா வந்து அதிகமான இறப்பு விகிதம் 9.2%. குறைவான பிறப்பு விகிதம் எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளா 14.7. உத்தரப்பிரதேசம் வந்து அதிகமான பிறப்பு விகிதம், ஏன்னா அங்கே வந்து மக்கள் தொகை வந்து ஏற்கனவே அதிகமாக இருப்பாங்க, 199 மில்லியன் கிட்ட இருப்பாங்க. அதனால் உத்தரப்பிரதேசம் வந்து அதிகமான பிறப்பு விகிதம் 29.5%. அதே மாதிரி குறைவான இறப்பு விகிதம் பார்த்தோன்னா மேற்கு வங்காளம் பார்த்தோன்னா 6.3 இறப்பு விகிதத்தில். ஒடிசா வந்து அதிகமான இறப்பு விகிதம் 9.2. மாநிலங்களிடையே 10 ஆண்டுகளில் பீகார் வந்து அதிக மக்கள் தொகை பெருக்கம் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா பீகாரில். கேரளா வந்து குறைவான பிறப்பு விகிதம் ஏற்கனவே பார்த்தோம்ல. அதே மாதிரி பிமரு மாநிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து எதெல்லாம் அப்படின்னா பீகார், மத்திய பிரதேசம், பீனா பீமாரு சொல்கிறோம்ல, பீகார் பிஐ, மத்திய பிரதேசம் எம்ஏ, ராஜஸ்தான் ஆர், உத்தரப்பிரதேசம் யூ, அதை தான் பீமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பீமாரு மாநிலங்களில் எதெல்லாம் இருக்குன்னா பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், இதை தான் பீமாரு மாநிலங்கள். எதுக்காக சொல்கிறோன்னா அது வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். மக்கள் தொகை அடர்த்தி ஈக்குவல் டு குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மொத்த மக்கள் தொகை பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா என்னென்னா குறிப்பிட்ட நிலப்பகுதியின் மொத்த மக்கள் தொகை பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. மக்கள் தொகை அடர்த்தி எப்படி இருக்குது அப்படின்னா 1951 எப்படி இருந்துச்சுன்னா 117. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருந்தாங்கன்னா இந்தியாவில் 117 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் 2011 என்னாச்சுன்னா 382 பேர். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து 382 பேர். அதே மாதிரி பாலின விகிதம் பார்த்தோன்னா 1951 எப்படி இருந்தாங்கன்னா 946 இருந்தது. இப்போ 2011 அதை விடையும் கம்மி தான் இருக்காங்க, 940. 2011 வந்து 2040 பாலின விகிதம், அதாவது 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதம். 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதம் வந்து 2011 வந்து 940. இதில் எது வந்து அதிக மக்கள் தொகை அடர்த்தி இருக்காங்க அப்படின்னா பீகாரில் வந்து அதிக மக்கள் தொகை அடர்த்தி காணப்படுது. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 இருக்காங்க. அதாவது சராசரி மக்கள் தொகை அடர்த்தி நம்ம எவ்வளோ பார்த்தோம், 382 தான். இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை அடர்த்தி பார்த்தோன்னா 382. ஆனால் பீகாரில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. எவ்வளோ இருக்காங்க, 1102 இருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா மேற்கு வங்காளம், அங்கே பார்த்தோன்னா 880. அதுக்கு அடுத்ததான் பீகாருக்கு அடுத்ததாக மேற்கு வங்காளம் 880. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அருணாச்சல பிரதேசம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் இருக்காங்க. மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி எங்கே இருக்காங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் 17 நபர்கள் அப்படிங்கிற அளவு தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா பாலின விகிதம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகரிச்சிருக்குது. 2011 படி குறைவான பாலின விகிதம் எங்கன்னு கேட்டாங்கன்னா ஹரியானா 877 தான். குறைவான பாலின விகிதம் எங்கே அப்படின்னா ஹரியானா 877. கேரளா வந்து அதிக பாலின விகிதம், அதாவது 1000க்கு 1084 பெண்கள் கொண்டிருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் வந்து இருக்காங்க. எங்கே, கேரளா அதிக பாலின விகிதம். அடுத்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு பார்க்குறோம். 1901 டு 2011 அந்த காலத்தில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு எவ்வளோ இருந்துச்சுன்னா 23 தான் இருந்தது. 23 ஆண்டுகள் தான். ஆனால் 2011 இப்போ எவ்வளோ இருக்குன்னா 63.5 ஆண்டுகள். 63.5 ஆண்டுகள் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா கல்வி அறிவு பார்க்குறோம். எழுத்தறிவு விகிதம் 2011 ஆண்கள் பார்த்தோன்னா 82%, பெண்கள் பார்த்தோன்னா 65.5%. மொத்த சராசரி பார்த்தோன்னா 74.04%. இந்தியாவினுடைய கல்வியறிவு விகிதம் ஆண்கள் பார்த்தோன்னா 82%, பெண்கள் வந்து 65.5%. சராசரி பார்த்தோன்னா 74.04%.
அதிக எழுத்தறிவு விகிதம் எங்கே அப்படின்னா கேரளாவில் 94%. அதிக எழுத்தறிவு விகிதம் வந்து கேரளா. குறைவான எழுத்தறிவு விகிதம் எங்கே அப்படின்னா பீகார் 61.8%. தமிழ்நாடு பார்த்தோன்னா 80.1%. 80.1% வந்து தமிழ்நாடு. பீகார் தான் குறைவான எழுத்தறிவு விகிதம் 61.8%. அடுத்தது சதுர கிலோமீட்டர். நம்ம இந்தியாவுடைய நிலப்பரப்பு பார்க்குறோம். அது வந்து 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்புடன் 7வது இடத்தை பெறுது. இந்தியா வந்து 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்புடன் 7வது இடத்தை பெறுது. இது உலக நிலப்பரப்பில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2.42% தான். இது 7வது இடம் பெறுது. எத்தனை பர்சன்டேஜ்னா 2.42%. இந்தியா நிலப்பரப்பில் உண்மையில் பெரிய நாடு என்ற போதிலும் மிகப்பெரிய மக்கள் தொகை அளவினால் நிலப்பரப்பு மனிதன் விகிதம் சாதகமாக இல்லை. நிலப்பரப்பில் பெருசாக இருந்தாலும் அதை விடையும் மக்கள் தொகை எப்படி இருக்காங்க, ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. பூமிக்கு அடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்களில் நிலக்கரி வந்து மிக முக்கியமானது. சீனாவுக்கும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல இருக்குது. சீனா வந்து நிலக்கரி உற்பத்தியில் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து அமெரிக்கா, 3வது வந்து இந்தியா இருக்குது. அடுத்து சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தில் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து நாடாக இருக்குது. ஆசியாவில் மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளிலும் உலகில் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் விளங்குகிறது. ஆசியாவில் மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளிலும் உலகில் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் இருக்கிறது. இந்தியாவில் உள்ள இருப்பு பாதை நீளம் வந்து 63,000 கிலோமீட்டர். இந்தியாவில் இருக்கக்கூடிய இருப்பு பாதை நீளம் 63,000 கிலோமீட்டர். இதில் 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. 13,000 கிலோமீட்டர் வந்து மின்மயமாக்கப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வே முதல் ஒய்ஃபை வசதி எங்கே தொடங்குச்சு அப்படின்னா பெங்களூரில் தான் தொடங்கினாங்க. இந்திய ரயில்வே முதல் ஒய்ஃபை வசதியை பெங்களூரில் தொடங்கினாங்க. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களாக ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை 27/8/2007 அன்று ஒன்றாக இணைந்தன. இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் இந்தியா வந்து ஒன்றாக இணைந்தது எப்போ அப்படின்னா 27/8/2007. துறைமுகங்களின் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும், குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950 தேசிய துறைமுக வாரியம் வந்து உருவாக்கப்பட்டது. துறைமுகங்களின் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும் வழிகாட்டுவதற்காக தேசிய துறைமுக வாரியம் 1950 வந்து உருவாக்கப்பட்டது. இந்திய கல்வி முறை பார்த்தோன்னா 1976ஆம் ஆண்டு வரை கல்வி வந்து எங்கே இருந்துச்சுன்னா மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது. எப்போ அப்படின்னா 1976 வரைக்கும் மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதுக்கப்புறம் வந்து மத்திய மாநில அரசு பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றிட்டாங்க. இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டது? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. 5, 6, 7, 8 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எத்தனை நிலைகள் அப்படின்னா 6 நிலைகளை கொண்டது. குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை கல்வி, முதுநிலை பட்டம். காந்திய பொருளாதாரம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா நன்னெறியினை அடிப்படையாக கொண்டது. காந்திய பொருளாதாரம் எதை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்டாங்கன்னா நன்னெறியினை அடிப்படையாக கொண்டது. 1921ஆம் ஆண்டில் காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது அப்படின்ட்டு அவர் சொன்னார். எப்போ சொன்னார் அப்படின்னா 1921 ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோன்னா தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்ட்டு 1924 வந்து அவர் சொல்லியிருக்காரு. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்னு எப்போ சொன்னார் அப்படின்னா 1924. காந்தியடிகள் எந்திரங்களை மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொன்னார். எந்திரங்களை மிகப்பெரிய பாவம் சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள். உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புற நகரங்களிலோ இல்லை, கிராமங்களில் தான் அப்படின்னு சொன்னது யாரு? காந்தியடிகள். கிராமங்கள் தன்னிறைவு பெற்றவையாகவும் தற்சார்பு பெற்றவையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னும் காந்தி சொன்னார். அடுத்தது செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை எதிர்த்தார். ஆனாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தன் கட்டுப்பாடு பிரம்மச்சாரியம் வலியுறுத்தினார். செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை எதிர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள். தன் கட்டுப்பாடு மற்றும் பிரம்மச்சாரியத்தை வலியுறுத்தினார். தன் கட்டுப்பாடை மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சிறந்த வழி அப்படின்னு சொன்னார். மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதில்லை, மாறாக நோயை தருகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா காந்தியடிகள். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லியிருப்பார். குமரப்பா, ஜேசி குமரப்பா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி வந்தார். இது ஒரு கூற்று காரணத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டாங்க. குமரப்பா வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத இந்த லைன்ஸ் அப்படியே வந்து கொடுத்துருந்தாங்க. குமரப்பா வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் இருக்கும்போதே என்ன பண்ணார் அப்படின்னா யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி வந்தார்.
அடுத்து பார்த்தோன்னா அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை 1935ஆம் ஆண்டில் தோற்றுவித்தார். அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை குமரப்பா தோற்றுவித்த ஆண்டுன்னு கேட்பாங்க. இல்லைனா அதை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குமரப்பா, ஜேசி குமரப்பா 1935ஆம் ஆண்டு அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை வந்து தோற்றுவித்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஓராண்டிற்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் 1945, கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் 1945 ஆகிய புத்தகங்களை எழுதினார். சிறையில் இருக்கும்போதே அவர் வந்து நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் 1945, கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரம் வாழ்க்கை முறை அந்த புத்தகங்களெல்லாம் எழுதியிருக்கிறாரு. வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று சிறப்பிக்கிறார். பச்சை காந்தி அப்படின்னா யாருன்னா குமரப்பா. அவர் வந்து யார் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ராமச்சந்திர குஹா அப்படிங்கிறவர் தான் சொன்னார். இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டதால் அவர் வந்து பச்சை காந்தி என்று அழைக்கப்படுறார், ஜேசி குமரப்பா. அடுத்து ராவ் எழுதிய இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு 1938 வந்து ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காரு ராவ் அவர். என்ன புக்கு அப்படின்னா இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு. அடுத்தது வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய சென்னின் ஒரு கட்டுரை சிறந்ததாக இருக்கிறது. 1981 எழுதப்பட்டது. வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய சென்னின் ஒரு கட்டுரை. அது வந்து எப்போ எழுதினாரு 1981 சென் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னென்னா ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு, பண மதிப்பு. தலா வருமானம் அப்படின்னா என்னென்னா ஒரு குடிமகனின் சராசரி தலா வருமானம் என்பது நாட்டின் வருமானத்தை மொத்த மக்கள் தொகையினால் வகுக்க கிடைப்பது. அடுத்து புக் பேக் பார்த்துடலாம். கர்நாடகத்தின் முக்கியமான தங்க சுரங்க பகுதி எதுனா கோலார். கர்நாடகத்தினுடைய முக்கியமான தங்க சுரங்க பகுதி வந்து கோலார். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அளவிட பயன்படுவது ஜிடிபி. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியினை அளவிட பயன்படுவது ஜிடிபி. கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றமடைந்த நாடு அப்படின்னா பிரான்ஸ். இதில் கொடுத்துருக்கிறதுல எது முன்னேற்றமடைந்த நாடு அப்படின்னா பிரான்ஸ். வலுவான பொருளாதாரங்களை கொண்ட வரிசையில் இந்தியா வந்து எத்தனாவது இடம் அப்படின்னா 7வது இடம். கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்னென்னா பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது பொது மற்றும் தனியார் துறைகள் வந்து சேர்ந்து செயல்படுவது. இந்திய பொருளாதாரம் பொருளாதார சமநிலையின்மை காரணமாக வலிமையின்மையாக உள்ளது. இந்திய பொருளாதாரம் பொருளாதார சமநிலையின்மை காரணமாக வலிமையின்மையாக உள்ளது. மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு மக்கள் தொகையியல். மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு மக்கள் தொகையியல். மக்கள் தொகையில் 1961ஆம் ஆண்டு என்ன ஏற்பட்டுச்சுன்னா மக்கள் தொகை வெடிப்பு ஏற்பட்டுச்சு. மக்கள் தொகை வெடிப்பு 1961. எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியதுன்னா 2001. எந்த ஆண்டில் மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது 2001. 1000 மக்களில் இறப்பவர்களின் எண்ணிக்கை கச்சா இறப்பு வீதம். 1000 மக்களுக்கு பிறப்பவர்களின் எண்ணிக்கை கச்சா பிறப்பு வீதம். கச்சா பிறப்பு வீதம். மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நில அளவு. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நில அளவு. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. இந்திய கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் எப்படி இயங்குகிறது அப்படின்னா ஒழுக்க நெறியின் அடிப்படையில் இயங்குகிறது. இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறதுனா ஒழுக்க நெறியின் அடிப்படையில். ராவ் இவரின் மாணவராக இருந்தார். ராவ் வந்து யாருடைய மாணவர்னா கீன்ஸின் மாணவர். பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அமர்த்தியா குமார் சென் பெற்ற ஆண்டு 1998. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அமர்த்தியா குமார் சென் பெற்ற ஆண்டு வந்து 1998. காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் யாருன்னா ஜேசி குமரப்பா. காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் யாரு? ஜேசி குமரப்பா. மக்களாட்சி சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. மக்களாட்சி சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. B.R. அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை எதன் அடிப்படையில் ஆராய்ந்தார் அப்படின்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள். அம்பேத்கர் வந்து இந்திய பொருளாதார பிரச்சனைகளை எதன் அடிப்படையில் ஆய்ந்தார்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள். திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக சொல்வது செல்வம், வறுமை, சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை. திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக சொல்வது செல்வம், வறுமை, சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை. அப்போ ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். இதுக்கு பார்த்தீங்கன்னா விடைகள் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. 1லேருந்து 20 கொஸ்டின்ஸ்க்குமே விடைகள் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க.